பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தை 29. கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது. கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார். புதிய நாளை தந்திருக்கின்றார், புதிய வார்த்தையை தந்திருக்கின்றார். உங்களை பார்த்து அவர் கேட்கின்றார், என் மகனே மகளே, ஏன் நீ என்னிடம் வந்து எதையும் கேட்பது இல்லை? ஏன் நீ ஜெபிப்பது இல்லை? என்னிடம் கேட்டு பார். என்னிடம் எல்லா வளங்களும் நலன்களும் இருக்கின்றன. நன்றி உணர்வோடு வந்து நீ என்னிடம் கேட்கும் பொழுது நீ நிரம்பி வழியும்படியான ஆசீர்வாதங்களை, விண்ணகத்தின் மதகலகளை திறந்து நான் உங்களுக்கு கொட்டுவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களிலே அதிக வெப்பம் ஒவ்வொரு நாட்டையும் தாக்கி கொண்டு இருக்கின்றது. இயற்கையினால் நமக்கு பாதிப்பு இருக்கின்றது. இயற்கையை நாம் அழித்தபடியினால் அதன் வழியாக பாதிப்பை சந்தித்துக் கொண்டு இருக்கின்றோம். எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு என்பதை அறிந்து கொண்டு அதிக மரங்களை நடுவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை இயற்கையின் வழியாகவும் நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்றார், என் மகனே மகளே, நீ மனம் உடைந்து போய் இருக்கின்றாயா என்று. அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனுடைய மனது உடைந்து போய்விட்டது என்றால், அது பிளவுபட்டு விட்டது என்றால், அவனால் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ முடியாது. இந்த உலகத்திலே மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஏனென்றால் சில குற்ற உணர்வுகள் கூட ஒருவனுடைய மனதை உடைத்து விடும். சில நேரங்களிலே ஒரு மனிதன் உடைந்து போய் இருக்கிறான் என்றால் அவனுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. எந்த வார்த்தைகளை சொன்னாலும் அவனுக்கு அது ஆறுதலாக இருக்காது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது மனம் உடைந்து போய் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு மருந்தாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை நோய் என்று நினைக்கின்றோம். அது அல்ல. பாவம் என்று நாம் சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு செயல்களும் நடத்தைகளும் தான், அந்த பாவம் தான் பெரிய பிரச்சனைகளை கொண்டு வருகின்றது. நோய்வாய்ப்பட்டு இருந்தால் அதற்கு சில மருந்து மாத்திரைகளை நாம் எடுத்து சரிப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் நாம் மனது உடைந்து போய் பாவத்தில் விழுந்து விட்டோமே என்றால் எந்த மருத்துவர்களும் எந்த மனிதரும் சரிபடுத்த முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே நமக்கு மருந்தாக இருக்க முடியும். பாவத்திற்கு மருந்து அவர்தான், அவருடைய இரத்தம் தான். எனவே விழுந்து கிடக்கக்கூடிய இடத்தில் இருந்து அவரை நோக்கி கூக்குரலிட்டு கூப்பிட்டு, நான் இந்த பாவத்தில் விழுந்து விட்டேன், இந்த தீமைகளை செய்து விட்டேன், எனக்கு உதவி செய்ய வாருமையா என்று சொல்லி கேட்டு பாருங்கள். அவர் உங்களுக்கு முன்பாக நிற்பார். அவர் உங்களுக்கு முன்பாக நின்று உங்களை ஆசீர்வதிப்பார். இதுதான் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்யக்கூடிய பெரிய அற்புதம். ஆம் அன்பார்ந்தவர்களே, எனவே உடைந்து போய் இருக்கக்கூடிய நீங்கள் அதற்கு நல்ல ஒரு மருந்தாக இருக்கக்கூடிய, உங்கள் உள்ள நோயை குணப்படுத்தக்கூடிய நற்கருணை நாதரிடம் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி அவர் உங்களை கூப்பிடுகின்றார். எனவே தான் இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே, கடவுளுக்கு பிரியமில்லாத கெட்ட வார்த்தைகள் எதுவும் நமது வாயில் இருந்து வரக்கூடாது. மற்றவர்கள் கேட்கும்படியாக, மற்றவர்கள் பயன்பெறும்படியான நல்ல ஒரு வார்த்தைகளை மட்டுமே நாம் பேசக்கூடியவர்களாய் இருக்கும் பொழுது, நாம் பாதிக்கப்படக்கூடிய நேரத்திலே அந்த வார்த்தைகள், உயிருள்ள வார்த்தைகள் நமக்கும் உதவி செய்யும். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 19வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். மட்டுக்கு மிஞ்சின பேச்சு அளவற்ற தீமைகளை விளைவிக்கும். நம் நாவை அடக்குவோர்
விவேகம் உள்ளோர் என்றும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. விவேகம் உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டுமே என்றால் நம்முடைய நாவை கட்டுப்படுத்தினால் மட்டுமே போதும். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மீது போலியான தீர்ப்பிடுகிறார்கள். அந்த நேரத்திலும் கூட அவர் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. கத்தரிப்போர் முன்னிலையில் நிற்கக்கூடிய செம்மறி ஆட்டை போல எதுவுமே வாயை திறக்காமல் அவர் இருந்தார். எதற்கு தெரியுமா? நமக்காகவும் நமதுடைய தீமையான செயல்களுக்காகவும் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் அவரை காயப்படுத்தி கொண்டு இருக்கிறபடினால் அவர் மௌனமாக இருந்தார். அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் சகித்துக் கொள்வதற்காக அவர் அந்த இடத்தில் மௌனமாக இருந்தார். அன்பார்ந்தவர்களே, எனவே ஒவ்வொரு நாளும் நாம் மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசி காயப்படுத்தி விடாதபடி நன்மை விளைவிக்கும் வார்த்தைகளை பேசி மற்றவர்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அழைத்து வருவோம். மற்றவர்களை ஆண்டவருடைய பாதத்தில் அழைத்து வந்து அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அப்பொழுது இரட்டிப்பான ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையிலும் கடந்து வரும். அந்த ஆசீர்வாதத்தை உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். கொலோசியர் 4வது அதிகாரம் 6வது வார்த்தையில் வாசிக்கின்றோம், உங்கள் பேச்சு எப்பொழுதும் இனியதாகவும் சுவையுள்ளதாகவும் இருப்பதாக, ஒவ்வொருவருக்கும் தகுந்த மறுமொழி அளிக்க நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இது மிகவும் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலே வேலை செய்த இடத்தில் தவறாக உங்களை அவர்கள் குற்றப்படுத்தலாம், அல்லது மேல் அதிகாரிகள் ஒன்று சேர்ந்து உங்களை அழித்துவிடக் கூட அவர்கள் திட்டம் தீட்டலாம். அந்த இடத்தில் நீங்கள் மௌனமாக இருக்கக்கூடாது. நீங்கள் செய்த நன்மைகளை நீங்கள் ஏமாற்றவில்லை என்பதை, நீங்கள் நேர்மையோடு இருக்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு முன்பாக நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும். அவ்வாறு தெரியப்படுத்தக்கூடிய வேளையிலே ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? உங்களுக்கு பக்கபலனாய் இருந்து அவர்களோடு பேசும் பொழுது உங்களுக்கு உதவி செய்வார். அதை விட்டுவிட்டு மேல் அதிகாரிகளை நாம் மிகவும் பெருமைப்படுத்தி பேசிக்கொண்டு அவர்களுடைய காலுக்கு ஒரு அடிமையாக இருப்பதை போல் இருந்தோமே என்றால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கரத்தில் இருக்கின்றது, உங்களுடைய ஆத்மா உங்களிடம் இருக்கின்றது. எனவே எல்லா சூழ்நிலையிலும் கடவுளை மட்டுமே பெருமைப்படுத்தி கடவுளை மட்டுமே போற்றி புகழ்ந்து நாம் இந்த உலகத்தில் வாழ தீர்மானிப்போம். ஆண்டவரிடம் மன்றாடுவோம். மனம் உடைந்து போய் இருக்கலாம் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து, அதை இந்த நேரத்திலே நற்கருணை நாதரிடம் ஒப்புக் கொடுத்து என்னோடு இணைந்து நீங்கள் செபியுங்கள். உண்மையிலும் உண்மையுமாக அவர் தரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை, அவர் உங்களுடைய நாவை தொடும் பொழுது, உள்ளத்தை தொடும் பொழுது, இனிமையான சொற்கள் உங்களுக்குள் கடந்து வரும் பொழுது மகிழ்ச்சி பெற்றவர்களாக இருப்பீர்கள். எனவே சில மணித்துளிகள் என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை பொழுதிலே நற்கருணை நாதராய் எங்கள் நடுவில் வீற்றிருந்து பரிசுத்தமான பலி மேடையில் இருந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய திட்டங்களை மட்டுமே நிறைவேற்றி நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் நீர் எங்களை உருவாக்குவதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. அநேக முறை எங்களுடைய நாவினால் பாவம் செய்திருக்கின்றோம், மற்றவர்களை பற்றி தவறாக பேசி இருக்கின்றோம், மற்றவரை அவமானப்படுத்தி இருக்கின்றோம். எங்களுடைய பேச்சினால் சில குடும்பங்கள் கூட பிரிந்து போய் இருக்கின்றன. அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு இதோ உமது திரு சமூகத்தில் நின்று உம்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. தீமைக்கு மேல் தீமை செய்தது போதும், நன்மைகளை மட்டுமே செய்து பேசக்கூடிய இடத்திலே பேசக்கூடிய பிள்ளைகளாகவும், ஆண்டவரே மனம் உடைந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆறுதல் தரக்கூடிய மருந்தாக எங்களுடைய வார்த்தைகள் இருக்க நீர் உதவி செய்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. நீர் எங்களோடு கூட இருந்து இந்த நாளிலே எங்களுடைய கூக்குரலை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையை மாற்றியிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. தொடர்ந்து உமது பிள்ளைகளாகி எங்களை ஆசீர்வதியும். இதோ உமது கரத்தில் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் ஒப்புக் கொடுத்து செபிக்கின்றோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்வீராக. மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன்.
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உங்களுடைய மன உளைச்சலை அறிந்திருக்கின்றார். மனம் உடைந்து போய் இருக்கக்கூடிய சூழ்நிலையை அறிந்திருக்கின்றார். எனவே இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிப்போம். நிம்மதியோடு இந்த உலகத்தில் வாழ்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.